கரண்ட் கட், பவர் கட், ஷட் டவுன் அப்படின்றது வந்து நான் 10 வருஷமாக இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு செகண்ட் கூட எனக்கு இது வரைக்கும் கட் ஆனதில்லை. அந்த சர்வீஸோட குவாலிட்டின்றது டாப் நாட்சாக இருக்கும். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. MCR Pure Cotton Club formals and casual shirts. உள்ளே இருந்து நீங்கள் லாக்கே பண்ண முடியாது. இங்கே இருக்கிற ரெகுலேஷன் அது. ஏன்னா எமர்ஜென்சி எவாக்குவேஷனுக்கு நம்மளுக்கு டோர் லாக்ஸ் அப்படின்றது வைக்க மாட்டாங்க. ஏன்னா பூட்டிட்டாங்க, உள்ளே இருக்காங்க, உடச்செடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து இங்கே கிடையாது. இப்போ நீங்கள் இந்த சைடில் கூட இந்த பார்ஸ் மாதிரி பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுவுமே கூட உங்களுக்கு அந்த நிலநடுக்கத்தை தாங்கிறதுக்காக கொடுத்துருக்குற சப்போர்ட். இது ஏதோ டிசைனுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் டேம்பர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியங்க. இந்த டோர்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அக்கம் பக்கத்து இப்போ நம்ம நைட் இங்கே பேசுகிறோம், அக்கம் பக்கத்தில் சவுண்டு போகக்கூடாது. போச்சு அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இங்கே சவுண்டிங் டேம்பர்ஸ் அப்படின்றது இந்த டோர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. இது கீழே கேப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃப்ளோருக்கும் இந்த பேஸ்மெண்ட்டுக்கும் கீழே உங்களுக்கு ஒரு அரை அடி ஒரு ஆள் போயிட்டு வரதுக்கான கேப் வந்து வச்சுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ளே போய் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் இது வழியாக தான் உள்ளே போவாங்க. இது வந்து அவங்க கட்டினதை நம்ம வாங்க முடியல, நம்ம கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணலாங்க. இடத்த வாங்கி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு வீடு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன இடத்துல எப்படி வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் பண்ணி அதை எப்படி மக்களுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணுறது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். காஸ்ட் வைஸ் எவ்வளோ ஆகும்? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடியே 15 லட்சம் வருதுங்க. இது டோக்கியோக்கு வந்துட்டோங்க. இப்போ நம்மளோட ஏரியாலேருந்து இது ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம எபினாலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நம்ம வந்துருக்கோம். ஓகே. ஸோ நம்ம வந்து டோக்கியோக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா? சிட்டி, மெயின் சிட்டி டோக்கியோக்குள்ளே இருக்கும் நம்ம. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸ், அது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தது. இது வந்து இந்த காலத்தில் இருக்கிற ஒரு மாதிரி மாடர்னாக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இந்த இடம் பேர் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். டோக்கியோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோகாவா கூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏதோகாவான்றது பெரிய சிட்டி. இங்கே வந்து பெரிய கால்வாயின்றது ரொம்ப பெரிய கால்வாய், ரொம்ப பெருசாக ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு அதிகமாக மழை பொழிஞ்சுது அப்படின்னா இந்த கால்வாய் வந்து என்ன சொல்கிறது, அதனால் ஃப்ளட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. அசாட் ஏரியாவில் இதெல்லாம் இந்த ஏரியா எல்லாமே இருக்குது. ஏதோகாவா அந்த 23மே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அசாட் ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு ஏரியா. அப்புறம் எங்கே வாங்கினீங்க? ஸோ இந்த ஏரியா வந்து அந்த கால்வாயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப புறணமைச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த கால்வாயின்றது இதனோட ஆரம்ப இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நீர் வந்து வெளியில் எக்ஸிட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் நம்மளுக்கு வந்து எக்ஸிட் ஆகும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டனல் மூலிமா அந்த கால்வாயோட ஆரம்ப பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வருது பாருங்கள், அதை வந்து மடை மாற்றுறதுக்கான மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த டோக்கியோ சிட்டியை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நார்மலாக பார்க்குற ரோட்டுக்கு கீழே பெரிய பெரிய டனல்ஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. இதுக்கு இந்த மாதிரியான பெரிய பெரிய ரோட்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டனல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கால்வாய் வந்து அதிகமாக நீர்வரத்து இருக்கும்போது அந்த டனல் வழியாக வந்து எதுவுமே கடல்ல திரும்பி சேர்த்து. ஓகே. ஈவன் தோ இஸ் திஸ் ஹசார்ட் பிளேஸ், நீங்க வந்து கவர்மெண்ட் மேல இருக்க ஒரு நம்பிக்கையில இந்த இடத்துல இடம் வாங்கி. இல்ல, நம்மளுக்கு வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படினாலும் அதுக்கான இன்சூரன்ஸ் நம்மள வந்து கவர் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ஆஃப் கோர்ஸ் தேர் வில் பீ சம். அண்ட் இங்க வந்து ரொம்ப வந்து டைம் ரொம்பலாம் ஆகலங்க, ஒரு 5:15 5:30 தான் ஆகுது. அதுக்குள்ள இருட்டிருச்சு. ஆமா, ஏன்னா இது வந்து சீசன், வின்டர் சீசன் இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால உள்ள போலாம் வாங்க. சோ இந்த ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா இது சிட்டி பிரிஃபெக்சர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. ஆமா. சோ அதனால வந்து இது மினிமம் ஒரு 1 இயருக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. பட் ஆனா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு இது அப்படின்றதுனால அப்படியே நம்ம வளர்த்துக்கலாம். வெரி நைஸ். நம்ம வந்து இது வந்து கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத அவர் சொல்ல வராரு. ஸோ இது வந்து நம்ம நினைச்சா நம்ம இது எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது ஈஸியா. ஸோ இது கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத அவர் சொல்ல வராரு. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கத்திலேயே இங்கேருந்து பக்கத்திலேயே லைஃப் அப்படின்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். பக்கத்திலே நடந்து போன கிளினிக் இருக்கு. வித்தின் ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, கிளினிக் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸும் நிறைய இருக்கு, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இங்கே வந்து வீடு காம்பவுண்ட் வாலெல்லாம் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே இது பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இது வரைக்கும் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே அவங்களுடைய இது. இப்போ உதாரணத்துக்கு இதில் நம்ம எதனா இது பட்டுட்டாலோ கொண்டுட்டாலோ மேபி அவங்க நம்மளை வந்து ப்ளேம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. பட் ஆனால் இதே இந்த பக்கம் இருக்கிற காம்பவுண்ட் வால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து இந்த காம்பவுண்ட் வால்ல பாதி வந்து அவங்களுது, பாதி நம்மளுது. ஓகே, அது மெஷர் பண்ணிருக்காங்க. ஓனர்ஷிப். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு இங்க அழுக்கு பட்டுச்சுன்னா கூட அவங்க நம்மள எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஓகே, சோ இந்த கோட்டுக்கு வரைக்கும் அவங்களோட, இந்த கோட்டுக்கு அப்புறம் நம்மளுது. அந்த மாதிரி காம்பவுண்ட் வாலையே அப்படியே பாதியா வெட்டி பிரிச்சிருக்காங்க. எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனையும் மேபி நம்ம தண்ணி தெளிக்கிறோம், அது அழுக்குப்படுது அப்படின்னா இது அவங்கள்தான் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்து இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப. ஸோ காம்பவுண்ட் வால்ங்கிறது ரொம்ப ஹைட்டாவும் இல்லைல்ல, அப்படி சும்மா ரொம்ப சின்ன ஒரு பார்ட்டிஷன் மட்டும். சூப்பர். ஸோ நம்மளுக்கு இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் இங்கே அதிகமாகுது அப்படின்றதுனால இந்த மாதிரி எல்லாம் பாயிண்ட்டுங்கெல்லாம் வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எல்லா பெரும்பாலான வீடுகளில் நம்ம எலக்ட்ரிக் காருக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது 75 மீட்டர் ஸ்கொயர்டு. 75 மீட்டர் ஸ்கொயர். ஆக்சுவலி 75 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லும்போது நாங்களே பயந்துட்டோம். நாங்கள் வெறும் 75 மீட்டர் ஸ்கொயர் எப்படிங்க அப்படின்னா அப்புறம் இது ஸ்கொயர் ஃபீட்டில் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஊருக்கு ஒரு 700 to 800 ஃபீட் வருது. நம்ம ஓவரால் பில்டிங் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 122 மீட்டர் ஸ்கொயர் கிட்ட நம்மளுக்கு ஓவராலாக வருது. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னும் போது இங்கே எல்லாமே டென்சிட்டி பாப்புலேஷன் இல்லைங்களா? ஒரு வீட்டுக்கும் இடையில இவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடிக்கு மேலே உங்களுக்கு வந்து கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படிங்கிற ரெகுலேஷன் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காற்று வசதி வரணும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இது வந்து அவங்க கட்டினதை நம்ம வாங்க முடியல, கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணலாங்க, இடத்த வாங்கி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. கஸ்டமைசேஷன் நீங்கள் போயிட்டீங்கனாலே காஸ்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ். இவங்களே கட்டி விற்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம காஸ்ட்டு கம்மியாக வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கார் கிட்ட விற்றுக்கலாம். ஏன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு அங்கேருந்து இது வரைக்கும் போது ஒரு குட்டி கார் ஒன்று ஒரு பெரிய கார் விட்டால் கூட நம்ம 2 கார் வந்து விட்டுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு டச்சு தான். நீங்கள் இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கார்டு மாதிரி இருக்கும், கார்ட்லெஸ் என்ட்ரி. நீங்கள் கார்டு பேக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த பட்டன் அழுத்திட்டு நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஜப்பானில் நீங்கள் எந்த டோர் எடுத்துக்கிட்டாலும் சரி வெளிப்பக்கம் திறக்கிற மாதிரி இருக்குமே கண்டி உள்பக்கம் திறக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், அது பிரச்சனை என்னன்னா உள்பக்கம் ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெளிப்பக்கம் ஓப்பனிங் இருக்குமே கண்டி உள்பக்கம் ஓப்பனிங் இருக்காது. அது இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் பிளாட்டாக இருக்குது. இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா கேப் இருக்கிற காரணத்தினால வெளிச்சோன்றது உங்களுக்கு நல்லா இருக்கும் இங்கே. ஸோ அது ஒரு பெனிஃபிட். ஏன்னா எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்கிறது தான் மேட்டர். இப்போ இந்த டோர் சொன்னீங்கல்ல, எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாருமே சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீட்டில் இப்படி தான் இருக்கும்ங்கிறது ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைண்டாகவே இருந்து இவங்க பழகப்பட்டதுனால வீடு கட்டும்போது தம்பு ரூல்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் கட்டணும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக எல்லா நம்ம வீட்லேயும் என்ட்ரானோடனே ஹால் இருக்கும். பட் இங்கே என்ட்ரானோடனே ரூமாக இருக்குது. இது ஒன்று ஒரு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 LDK. இங்கே கீழே 2 ரூம் இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஃப்ளோரில் 2 ரூம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றது இக்காய் அப்படின்வாங்க. இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இக்காய், நீக்காய், சாங்காய், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அப்படின்னு. நம்மளுக்கு ஒரு சின்ன ரூம் தான். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நம்ம ஊரில் இருந்துட்டு வந்து பார்க்கும்போது இல்லை அப்படிலாம் நம்ம ஊர்லேயே சின்ன வீட்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் இருக்கிற வீடை விட இது உங்களுக்கு சின்னதாக இருக்குமே அப்படிங்கிறதா விஷயம். ஓகே, இது நம்ம வந்து ரூமாக வச்சுக்கலாம் இல்லைனா லிவிங் ஹாலாக வச்சுக்கலாமா? எப்படி இது? லிவிங் ஹால் மேலே இருக்குது, நான் மேலே போய் காட்டுறேன். சரி சரி சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் டேம்பர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியங்க. இந்த டோர்ஸில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்கம் பக்கத்து இப்போ நம்ம நைட் இங்கே பேசுகிறோம், அக்கம் பக்கத்தில் சவுண்டு போகக்கூடாது. போச்சு அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இங்கே சவுண்டிங் டேம்பர்ஸ் அப்படின்றது இந்த டோர்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புஷ்ஷஸ்லாம் இருக்கும். இப்போ ஏதோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புஷ்ஷஸ்லாம் வச்சு உங்களுக்கு சவுண்டை முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது மாதிரி இருக்குங்க. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வலை மாதிரி இது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஷட்டர். இப்போ இதுதான் வந்து என்னன்னா இப்போ இந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங் இருக்குது, இது இடையில கேப் வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல விண்டோ போர்ஷன் பண்ணதுக்கான காரணம் இந்த காற்று நம்மளுக்கு இந்த பக்கம் வரும் அப்படின்னு. இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஒரு ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இட்ஸ் மோர் அவங்க என்ன சொல்கிறது சின்ன 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 விஷயத்தையும் எப்படி வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு சின்ன கபோர்டு எல்லாமே உங்களுக்கு ஸ்லைடிங் டோர்ஸ் தான், எதுவுமே உங்களுக்கு இதுவாக இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இது கீழே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் கொள்ளணும் அப்படின்னா
ஸோ இது கீழே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு இது கொடுத்து எல்லாமே சீக்ரெட்டாவே வச்சிருக்காங்களே இங்க. ஸோ நம்ம ஃபுட் கண்ட்ரோல் இதெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. அது வந்து நம்ம இங்கே அது கிடையாது. இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கீழே இறங்கி மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்காக இது கீழே கேப் இருக்குது ஆக்சுவலாக. இந்த ஃப்ளோருக்கும் இந்த பேஸ்மெண்ட்டுக்கும் கீழே உங்களுக்கு ஒரு 1.5 அடி ஒரு ஆள் போயிட்டு வரதுக்கான கேப் வந்து வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ள போய் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் இது வழியாக தான் உள்ளே போவாங்க. ஆமாம். இப்போ இது கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஹீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய சர்க்யூட்ஸ் எல்லாம் கீழே போகும் உங்களுக்கு. ஸோ இந்த டோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிலேருந்தே நம்ம அக்சஸ் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் உள்ளே இருக்காரு. இப்போ நம்ம பசங்க ஒரு டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிவிடுவாங்க இல்லைங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது நார்மல் டோரு. இதில் லாக்ஸ்ன்றது கிடையாது. உங்களுக்கு உள்ளேருந்து நீங்கள் லாக்கே பண்ண முடியாது. இங்கே இருக்கிற ரெகுலேஷன் அது. ஏன்னா எமர்ஜென்சி எவாக்குவேஷனுக்கு நம்மளுக்கு டோர் லாக்ஸ் அப்படின்றது வைக்க மாட்டாங்க. ஏன்னா பூட்டிட்டாங்க, உள்ளே இருக்காங்க, உடச்செடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து இங்கே கிடையாது. அது ரெகுலேஷன் வைக்கக்கூடாது. வெளியில் மட்டும்தான் இருக்கும். வெளியில் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு உங்களுக்கு லாக் உள்ளுக்குள்ளேருந்து பண்ண முடியும். பட் ஆனால் இது வெளியில இருந்தும் இந்த ஸ்க்ரூவை நீங்கள் திருப்பினீங்கன்னா ரெட்ல மாறும். நீங்கள் வந்து திடீர்னு ஒருத்தங்களை எவாக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரூவை திருப்பினீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெளியிலேருந்தே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸ்க்ரூ மாதிரி இருக்கு பாருங்க. அதை திருப்பினா அன்லாக் ஆகிடும். மினிமல் ரெக்யர்மெண்ட்டாக ஸ்மோக் டிடெக்டர்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே வச்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆமாம். நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்ற முடியுமா? அது ஏற்றணும் அப்படின்னா அது கரெக்டாக சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். மேபி அது இல்லாத இடத்துல எங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ அங்கே அது வச்சுருந்தீங்க தானே, விளக்கு ஏற்றிருந்தீங்க தானே? அங்கே ஸ்மோக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப பழைய வீடு இல்லைங்களா? அது ரெகுலேஷன் அது கிடையாது. ஓகே. இங்கே ஆனால் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எப்படி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க அப்போ? அது ரொம்ப சேலஞ்சு தான். ஸோ இந்த ஒரு ரூமுக்கு நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே அந்த இருக்கிற ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கீழே போயிட்டு பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று உள்ளுக்குள்ளே சர்க்குலேட் ஆகணும் இல்லைங்களா? இந்த ரூமுக்குள்ளே எல்லா டோரும் மூடி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ரூமுக்குள்ளே ஏர் வந்து சர்க்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக வச்சுருக்கிற ஏர் சர்க்குலேட்டர் இது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கும் இருக்கும். இது இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுக்கு குளிரில் நீங்கள் எங்கன்னா மூடி வச்சுட்டு போயிடுறீங்க அப்படின்னா இது மொத்தமாக உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும். கரெக்டு, ஃபங்கஸ் வரும் நம்ம ஊர்லலாம். அது நம்ம இந்த மாதிரியான ரெஃப்ரெஷ்னர் காற்று உள்ளே வரதுக்கான ஒரு இது வந்து நம்ம பெருசாக வைக்கிறது இல்லை. இதில் விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக பாம்பு பூச்சி வரலாம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இது வெளியில் இருக்கிற டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாம்பு பூச்சி அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே வரவே முடியாது. ஸோ நம்மளுக்கு டிராயிங்லாம் வந்து இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி இந்த வீடோட சைஸ் எவ்வளோ, இது எவ்வளோ மில்லிமீட்டர் கொண்டு அவ்வளோ ப்ரிசிஷனாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இங்கே இது மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் டாலரன்ஸ் ரேஞ்சில் இருக்கும். இப்போ ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கலாமே, 5 மீட்டர்னா டாலரன்ஸ் எவ்வளோ மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டரா 20 மில்லிமீட்டரா, அந்த டாலரன்ஸ் ரேஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக ப்ரிசிஷனாக கட்டுவாங்க. டாலரன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னா வந்து இவ்வளோ மாறலாம், அது மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். புரியுது. ஸோ இந்த படிக்கட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக தாங்க இருக்கும். வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் சம்பவம் இங்கே இருக்கிற வாழ்க்கை அப்படிதான். வேறு எவ்வளோ குட்டி ஸ்பேஸில் ஒரு ஆள் தான் வர முடியும். இதில் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ரெஃப்ரிஜரேட்டர்லாம் ஏற்றுறதுன்றது இஸ் பிக் சேலஞ்ச். ஆமாம், உங்களோட இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கெல்லாம் கிரேன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம பண்ணணும். கிரேன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதுக்கு ரெஃப்ரிஜரேட்டர் ஏற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 20,000 25,000 ரூபாய். ஸோ இது வந்து நம்ம இருக்கிறது செகண்ட் ஃப்ளோருங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒன் திங் ஆக்சுவலி இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் செகண்ட் ஃப்ளோரு, அதை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் ஸ்பேஸுங்க. ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்குற இந்த பிராண்ட், இங்கே பிராண்டோட வேல்யூஸ்ன்றது ரொம்ப அதிகங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனப் அப்படின்ற ஒரு பிராண்டுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டு, டாப் கிளாஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அதெல்லாம் படுது. இது ஃபுல்லாக பிளாஸ்டிக். இது அப்படியா? ஆமாம், இது பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதில் ஆயில் எதனா படுதுன்னா ஈஸியாக நீங்கள் வைப் அவுட் பண்ணிக்கலாம். கல்லு ஊறுது கொள்ளுது அப்படின்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ரேஜ் இருக்குங்க. இப்போது இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு கேட்ரேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போது என்னென்னா இப்போ இதில் கேட்ரேஜ் நம்ம போட்டுக்கணும் இருக்கு இல்லைங்களா? இதில் நம்ம கேட்ரேஜ் போட்டோன்னா நீங்கள் இதுக்குன்னு தனியாக பியூரிஃபையர் அந்த மாதிரி வைக்கணும்னு இருக்கு இல்லையா? அதுக்கு தேவையில்லை, அவசியம் கிடையாது. டேரெக்டாக வந்து இதுலேருந்து நம்ம தண்ணி இப்போவே நம்ம இதுலேருந்து டேரெக்டாக தண்ணி குடிக்கலாம். உங்களுக்கு கன்சர்ன் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்ரேஜும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே நீங்கள் ஏதாவது ரேக்ஸ் போட்டுக்கலாம். ஆமாம், இப்போ அதுதான் நான் சொன்னேன். இங்கே இதில் இருக்கிற பிரச்சனை நம்ம ரேக்ஸ் வந்து நம்ம தனியாக அவங்களே பண்ண மாட்டாங்களா? அவங்ககிட்ட சொன்னால் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் அதுக்கான காஸ்ட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ்.
நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், டிஐஒய் மாதிரி நம்மளே எங்கன்னா வாங்கி அப்படியே எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம் கொள்ளலாம். அந்த பட் அந்த மாதிரி க்ளோஸ்டாக கிடைக்குமா இங்கே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு? இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்பேஸ் பாருங்க, இப்போ இங்கேருந்து அந்த செவருடைய வித்து எவ்வளோ இருக்குது பாருங்க, அந்த வித்துக்கு நம்மளுக்கு ரெடிமேடாக வந்து விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து அப்படியே எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு கேஸ் வந்து நான் அந்த வீட்டில் காட்டியிருப்பேன், அது சிலிண்டரில் எடுத்துன்னு வந்து வச்சிருந்தாங்கன்னு. இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு. அண்டர் கிரவுண்டில், ஆமாம், அண்டர் கிரவுண்ட்லேருந்தே உங்களுக்கு you have to pay the மீட்டர் வழியாக அதை வந்து நீங்கள் பே பண்ணிக்கணும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து இப்போ நம்ம 3 ஃப்ளோர் இருக்குது இல்லைங்களா, 3 ஃப்ளோர் இருக்கும்போது இருக்கிற பிரச்சனை இங்கே வந்து தண்ணின்றது ஒரு ப்ரெஷர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த 3 ஃப்ளோரில் இப்போ 4 டேப் திறக்கிறீங்க நீங்கள் உங்கள் வீட்டில், அப்போ தண்ணியோட ப்ரெஷர் கம்மியாகும் இல்லையா? அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த பைப்போட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும், அப்போ எவ்வளோ ப்ரெஷர் வந்து அந்த தண்ணி இருக்கணும் அப்படி. நீங்கள் ப்ரெஷர் பம்புன்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறதே புதுசாக இருக்குது எனக்கு. நீங்கள் ஓவர் டேங்க் மாடல் தான் நீங்கள் நம்ம ஊரில் எல்லாமே பெரும்பாலும் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஓவர் டேங்க் கான்செப்டே கிடையாது. எக்ஸப்ஷனல் பெரிய பெரிய பில்டிங்ஸு ஓவர் டேங்க் இருக்குது, இந்த மாதிரியான பில்டிங்ஸு ஓவர் டேங்க் கான்செப்ட் கிடையாது. உங்களுக்கு ப்ரெஷர்ன்றது கீழே மெயின்டைன் ஆகி இருக்கும் உங்களுக்கு பைப்பில். நீங்கள் இங்கே குழா திறக்கிறீங்க, 4 குழா திறந்தாலும் எல்லா குழாலையும் ஒரே ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும். அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் ஹீட்டர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ளோரில் எவ்வளோ ஹீட்டர் டெம்பரேச்சர் வேணுன்றதை நம்ம வச்சுக்கலாம் இதில். இப்போ நம்ம ஹதாக்கான்னு வாங்க, நீங்கள் காலை வந்து சாக்ஸ் கீஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் அப்படியே நடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈவன் தோ திஸ் இஸ் வுடன் ஃப்ளோர், நம்ம வந்து அப்படியே இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ இதில் இந்த வீட்டில் இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இது வந்து ஹை ரூஃப். என்னோட பெருமந்தூரில் ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நின்னீங்கன்னா 20 அடி ஹைட் இருக்குங்க. ஏன்னா ரூஃப் வந்து இப்படி போட்ட கான்கிரீட் அது, அதனால கிரவுண்ட்லேருந்து ரொம்ப ஜப்பான்ல இந்த மாதிரி ஹை ரூஃப் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இது கிடைச்சது பெரிய விஷயம் தான். இது கொஞ்சம் ஹை ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற விஷயம் என்னன்னு பாருங்க, அது மேலே ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டு போடணும்னு போய் கேட்டால் அதுக்கான காஸ்ட் மட்டுமே 3 lakhs ஜாப்பனீஸ்ன்னு. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிஃப்ட் மாதிரி எடுத்துன்னு வந்து வீட்டில் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி ஒரு லைட்டை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 lakhs அப்படின்னு நினைக்கிறேன், 2 or 3 lakhs சொன்னாங்க எஸ்டிமேட்டு. இந்த லிஃப்ட் மாதிரி வச்சு அந்த லைட் எதுவுமே மாற்றுறதுக்கு நம்ம அவ்வளோ காசு கொடுக்கணும். லைட்டை விட விலை காசு, லைட்டை விட விலை காஸ்ட்லி அது. இங்கே நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெல் பிளான்டாகவே அவங்க வச்சுருப்பாங்க. வெளியில் வந்து அவங்க கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா போதும், அவ்வளோதான். எலக்ட்ரிசிட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இங்கே, ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய விஷயம் அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஜப்பானை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்களேன். எலக்ட்ரிசிட்டின்றது இங்கே 3ஆக பிரித்து வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்போ ஃபுகுஷிமா அணு உலை வெடிச்சது இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து தேர் மேனுஃபேக்சரர்ஸ், அங்கேருந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அங்கே இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இன்னொரு கம்பெனி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது சர்வீஸ் ப்ரொவைடர்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க. அதாவது 3 லேயர் இருக்குங்க. அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதன் அப்படின்வாங்க. தேதன் அப்படின்றது என்னென்னா ஜப்பானிய மொழியில், இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கட், பவர் கட், ஷட் டவுன் அப்படின்றது வந்து நான் 10 வருஷமாக இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு செகண்டு கூட எனக்கு இது வரைக்கும் கட் ஆனதில்லை. அந்த சர்வீஸோட குவாலிட்டின்றது டாப் நாச் ஆகும். நீங்கள் இங்கே கண்டி கட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே, இங்கே எல்லாமே கரண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது இல்லைங்களா, அதோட தொழில் ஃபுல்லாகவே வந்து பாதிக்கப்படும். அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அவங்க பகிரங்க மன்னிப்பு கேட்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி எப்போ ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஃபூன், பெரிய பெரிய டைஃபூன் வருது இல்லைங்களா, அதனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிரச்சனை வரும். அந்த மாதிரி வரும்போது வி டோன்ட் ஹேவ் எனி, அதை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அண்ட் இதே நேரத்தில் இங்கே இருக்கும்போதே வந்து நம்ம இந்த நிலநடுக்கம் சம்மந்தமாக சில விஷயங்கள் எப்போதும் பேசுவோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த சைடில் கூட இந்த பார்ஸ் மாதிரி பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுவுமே கூட உங்களுக்கு அந்த நிலநடுக்கத்தை தாங்கிறதுக்காக கொடுத்துருக்குற சப்போர்ட். இது ஏதோ டிசைனுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிடையாது. இது வந்து இந்த சுவரையும் அந்த சுவருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இது பண்ணியிருக்கிறாங்க அவங்க. எக்ஸாக்டான வேர்ட் தெரியல, பட் ஆனால் வந்து இதில் கட்டைக்கும் ஒரு கட்டை இன்னொரு கட்டைக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா டேம்பர்ஸ் அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த நிலநடுக்கம் வந்தது அப்படின்னா கூட அதை தாங்கக்கூடிய திறன் இருக்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அதுக்குள்ள ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இவ்வளோ ஹைட் பில்டிங்னு வரும்போது அதுக்கான கேல்குலேஷன் ஒன்று இருக்குது. அந்த கேல்குலேஷன் பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு அப்ரூவல் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ கீழே ஃபவுண்டேஷனில் அப்போ என்ன விஷயங்கள் இருக்குது? ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கான்கிரீட் தானே? ஆமாம், கான்கிரீட்டு. அதுக்கு மேலே உங்களுக்கு கட்டையை வச்சு அப்படியே கட்டிட்டு வராங்க. ஓகே. இல்லை, ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம், நீங்கள் சொன்னீங்களாமே ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும் சில கட்டிடத்துக்கு கீழே அப்படிங்கலாம் கேள்வி. அது வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான பில்டிங்ஸில் உங்களுக்கு கீழே பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது கான்கிரீட்டோட பில்லர் இங்கே பிளேட் இருக்கும். பூமி இது மூவ் ஆனாலும் இந்த பிளேட்டும் இந்த பூமியும் சேர்ந்து மூவ் ஆகும் மேக்கண்டி இந்த பில்டிங் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் தான் டோக்கியோவில் நீங்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸில் பார்க்கலாம்.
அந்த மாதிரியான டெக்னாலஜி இந்த மாதிரியான சின்ன வீடுங்களுக்குலாம் வச்சோம் அப்படின்னா இட்ஸ் காஸ்ட் வில் பி டூ எக்ஸ்பென்சிவ். இது வுட்டில் கட்டுறதுனால அந்தளவுக்கு ரெக்குயர்மெண்ட்டும் கிடையாது. இது வந்து பால்கனி வாங்க. ஆமாம், இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹைட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் எல்லாமே அவங்க அதாவது அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம நினைக்கலாம் ஓகே இது வரைக்கும் பால்கனி கொடுத்துட்டாங்களே, இது மேலே அந்த ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கலாமே நம்ம நினைக்கலாம் இல்லையா? அது கிடையாது விஷயம். இங்கே ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட். இப்போ 75 நான் சொன்னேன் இல்லைங்களா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எவ்வளோ ஸ்பேஸ் நீங்கள் வந்து அங்கங்கே விட்டுருக்கீங்க அப்படின்றதுக்கான 60% கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, 70% கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நான் ஆக்சுவலி அதான் நினைச்சேன், சரி அங்கேயும் ஒரு பால்கனி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அங்கேருந்து பார்க்கலாம் நம்மள அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் துணி காய வைக்கிறதுக்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணான்னும் போது நீங்கள் அப்படியே மடித்து இதுக்கு வந்து அப்படியே கீழே இறக்கிக்கலாம் நீங்கள். ஓகே, துணி காய இங்கேருந்து அங்கே கொடி கட்டணுமே, அங்கேயும் இருக்காது? அதுக்கு இல்லை, கொடி கட்டுறது தேவையில்லை. இப்போ இதில் பைப் போட்டுருவோம் நாங்கள். ஓ சரி. இப்போ இதில் வந்து 4 பைப்பு போட்டுருவோம். 4 பைப்பு போட்டால் இப்போ அங்கேயுமே இருக்கும். அது இருக்காங்க அவருக்கு பின்னாடி இருக்கு. ஸோ நம்ம மழை தண்ணி பேஞ்சுது அப்படின்னா கூட ஸோ இங்கே நம்மளுக்கு கரெக்டாக ஒரு இந்த மாதிரி கேப் மாதிரி கொடுத்து அழகாக இந்த தண்ணியை வந்து வெளில எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழியும் நம்மளுக்கு கரெக்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. இது யூட்டிலிட்டி ஏரியாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல. ஆமாங்க. இப்போ இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் வாஷிங் மிஷின் இங்கே வைக்கிறதுக்கான இடம் இல்லை, உள்ளே இருக்குன்னு நான் அதை காட்டுறேன். ஸோ எதனா நீங்கள் கழுவணும் கொள்ளணும் அப்படின்னா கூட இங்கே நீங்கள் டேப் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் சாக்கெட்டு மழையில் நினையக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இது நம்மளுடைய ரெஸ்ட் ரூமு. ஓகே, இது இங்கே வந்து சின்ன வீடாக இருந்தாலும் பாத்டப் இருக்கு. ஆமாம் ஆமாம், சின்ன வீடான பாத்ரூம் இதில் ட்ரையரோட இருக்கும். இது செட்டிங் இங்கே இருக்குது பாருங்க. இங்கே நம்மளுக்கு மழை பொழியுது அப்படின்னா நம்ம எத்தனை போய் ட்ரையர் பண்ணோம் இல்லைங்களா, வெளியில் நம்ம காய வச்சாலும் காயாது துணி. ஸோ அதுக்காக நம்மளுக்கு இங்கே ட்ரையர் எல்லாம் இங்கே ட்ரை ஃபேன் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இதில் என்ன செட்டிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணுமா என்ன வேணும் டைமர்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க. வாஷிங் மிஷினோட கண்ட்ரோல் இல்லை இல்லை இல்லை, இது வந்து ட்ரையர் உள்ள அந்த கம்பியில் வந்து நீங்கள் துணியை போட்டு காய வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு வீடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல எப்படி வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் பண்ணி அதை எப்படி மக்களுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணுறது அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். காஸ்ட் வைஸ் எவ்வளோ ஆகும்? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடியே 15 லட்சம் வருதுங்க. அப்படிங்களா? ஓகே, நம்ம பெரிய பங்களாவே கட்டிடலாமே. 5 கோடியே 15 லட்சம் வருதுங்க. நம்ம ஊர் காசுக்கு இது ஜப்பானிய மணிக்கு சொல்கிறேன் நான். நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எப்படி ஒரு 3.5 கோடி ரூபா சொல்கிறேன். அந்த காசுக்கு நம்ம பெரிய பங்களா கட்டலாம். பெரிய பங்களா கட்டலாம். ஓகே, வெளியில் வந்து ஒரு ஊரில் வந்து நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை? ஆமாம், நீங்கள் அதை பண்ணிட்டும் பார்க்காதீங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சின்ன ஒரு இடமா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1,50,000 JPY நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 25,000. ஆமாம், இப்போ நம்ம ஊர் காசுக்கு ஆல்மோஸ்ட் வந்துடும் ஒரு 80-85,000 ரூபா மாதம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீடு வாங்கிட்டு லாங் டேர்மாக இருக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் நீங்கள் மேலே இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம வீடு வாங்கலாம். இஎம்ஐ கட்டிட்டோம்னா வீடு சொந்தமாயிரும். ஆமாம், ஸோ இது 35 இயர்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க லோனு. இங்கே லோன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 0.4 அந்த மாதிரி தான். ஓ, ஹவுசிங்ல. ஆமாம் ஆமாம் பரவாயில்லையே. ஆமாம், இங்கே உங்களுக்கு மணி வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, இங்கேருந்து நிறைய பேர் லோன் எடுத்து மற்ற நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆளுங்க அதிகம். ஆமாம், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. இன்ட்ரெஸ்ட் கம்மின்றதுனால நல்ல ஐடியாவா இருக்கு. அதுக்கு ஜப்பான்ல வந்து சிட்டிசனா இருக்கணுமா? இல்லை அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்லை, பிஆர் இருந்தாலே போதும், நம்ம அந்த மாதிரி லோன்லாம் வாங்கலாம். வெரி நைஸ், நல்லா இருக்கு இந்த விஷயம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஹவுசிங் லோன் நம்மளுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மி. நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வாடகை வீட்டில் இருந்து கட்டுறதுக்கு நம்ம வி ஹேவ் ஒரு ஓன் ஹோம். பட் ஆனால் நான் ஏன் அந்த 10 வருஷம் மினிமம் இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் 10 வருஷத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த இருக்கிற ஏரியாவில் நமக்கு வீடுங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகாது. ரியல் எஸ்டேட்ன்றது அப்ரிஷியேட் ஆகாது, டிப்ரிஷியேட் ஆகும். ஆமாம், ஹெவி லாஸ் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி ஒரு 5.5 கோடி ரூபாய்க்கிட்ட வாங்குறீங்க, ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 80-90 லட்சம் லாஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாடகை கட்டுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த காசை நான் பேஸ் பண்ணி சொன்னேன். 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அந்த லாஸை நீங்கள் மிட்டிகேட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம ரைட். இப்போ நம்ம ஈஸியாக இந்த vlog பண்ணிட்டோம், இந்த வீடை காமிச்சிட்டோம், எவ்வளோ விலைங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். பட் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், அதெல்லாம் கடந்து தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. கரெக்டாக? கண்டிப்பாக இந்த வீடு வாங்குறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி, ரைட்?
ஓகே ஸோ வந்து சுஜி அவங்க இங்கே இருக்கிறாங்க அண்ட் அவங்க வந்து டீச்சராக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூலில். அண்ட் வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல தமிழ் ஃபுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். காஞ்சி போய் கிடந்தோம். நல்ல டீ நல்ல ஃபுட்டு வந்து இன்றைக்கி அவங்களால தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. அண்ட் அவங்களோட ஃபேமிலி ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில். அண்ட் இந்த வீட்டை முடிச்சு கொடுத்தது இவர் தானா? ஸோ உங்களோட பேரை சொல்லுங்கள். நமைவா நான் யூஸ்கே வாட்டனாபே. எப்பயுமே வந்து இவங்களுடைய பேரை வந்து நம்ம இன்னொருத்தவங்களை கூடும்போது சான் அப்படின்றது மிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து இங்கே சான் அப்படின்னு. ஸோ வாத்தனைபா சான். தேங்க்யூ ஸோ மச். நம்ம டைரெக்டாக போயிட்டு ஒருத்தங்கிட்ட லேண்ட் இருக்குது சட்டுன்னு போய் வாங்கிட முடியாது. அவங்க இவங்களுக்கு தான் விற்பாங்க. இவங்க கிட்ட இருந்தால் நம்ம மீடியேட்டர் மூலிமா வாங்கணும். ஸோ இவங்களுக்கு மீடியேட்டர் ஃபீஸ் அப்படின்றத நம்ம பே பண்ணுறோம். இந்த ஓவரால் பில்டிங் காஸ்ட்டில் நம்ம எவ்வளோ ஒரு 2%, 1.5% அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது. நம்ம வந்து பே பண்ணணும். 5 கோடி ரூபாய்க்கு 1% கூட வச்சுக்கோங்களேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ பட் ஆனால் இருக்கிற இந்த மாதிரியான ஃபுதோசன் கைஷா என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் வீடு வாங்கினீங்க அப்படின்னா இப்போ எதிர்க்க வந்து சிமெட்ரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு நாளைக்கு ஒரு வேல்யூ வந்து கம்மியாகும். இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு பார்த்தேன் நான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வீட்டுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த கேங்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான ஆளுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துருங்கன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும். இங்கே இருக்கிற இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா தெரியும். இவர் வந்து லோக்கல், இந்த ஏரியா லோக்கல், அதனால இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எப்படின்னா ப்ராப்பர்ட்டி வித்துட்டா போதும் அப்படின்னு சொல்கிற மக்களுக்கு இடையில இவர் வந்து நம்ம ஆட்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சொல்லி உண்மையை சொல்லி பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் இவரை பாராட்டி ஆகும். அறியாத நம்ம வீடு இந்தியன்ஸு அப்படின்னா வாங்க மாட்டாங்க ஆட்கள். ஸ்பைஸியாக சமைக்கிறாங்க, அது வந்து அந்த வாசனை அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த ஸ்மெல் ஃபீல் பண்ண முடியுது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. வீட்டை நம்ம ஆட்களோட வீட்டை வாங்க மாட்டாங்க. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts.